Hi guys, welcome to Srirangam kitchen. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற அட்டகாசமான டிஷ் வந்து பன்னீர் ஃபிங்கர்ஸ். ஸோ மான்சூன்லாம் போயிட்டுருக்கிறதுனால ரெய்னி சீசனில் ஒன் ஆஃப் த எக்ஸலண்ட் டிஷ் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக நாம் சாப்பிட்லாம், பசங்களுக்கும் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் ஒரு 200 grams பன்னீர் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபிங்கர்ஸ் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க சின்னதாக, because we are going to marinate it and then gonna deep fry in the oil. ஸோ ஃபிங்கர் ஷேப்பில் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஒரு ஹார்ட் பன்னீராக எடுத்துக்கோங்க, ஏன்னா ரொம்ப சாஃப்ட் பன்னீராக இருந்தால் நம்ம மேரினேட் பண்ணும்போது பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பன்னீர் இஸ் a good source of protein and போன் ஹெல்த்துக்காகட்டும் இம்யூனிட்டிக்காக இருக்கட்டும். ஸோ இட் வில் create red blood cells. So wonderful for pregnant women even. So paneer fingers marination process. First ஒரு 1/4 teaspoon turmeric powder, 1 to 1.5 teaspoon chilli powder, ஒரு 1/2 teaspoon ginger garlic paste, அதுக்கப்புறம் ஒரு 1/2 மூடி லெமன். ஸோ இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ப்ளஸ் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு. ஸோ இது நாலுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் வில் கிவ் அ ஒண்டர்ஃபுல் கிறிஸ்பி டெக்ஸ்சர் லேயர். ஸோ சால்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணதுனால பன்னீர் வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்கும். நாம் ஃபஸ்ட்டு கோட்டிங் வந்து வெறுமா ட்ரை கோட்டிங் மாதிரி கொடுத்துக்கலாம் எல்லா பன்னீர்லேயும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ஒரு 1/2 glass வாட்டர், ஸோ லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நம்ம பஜ்ஜிக்கு ஊற்றி கடலை மாவை மிக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணாமல் லைட்டாக கொஞ்சமாக தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ஸோ எல்லா பன்னீர்லேயும் ஈவனாக கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ பன்னீர் பிரேக் ஆகிடக்கூடாது, பிகாஸ் we want to maintain the shape of the பன்னீர். ஸோ நல்லா கோட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். ஒரு பேஸ்ட் மாதிரி எல்லா பன்னீர் மேலே கோட் ஆகணும். ஸோ கோட் பண்ணிவிட்டு ஒரு 15 minutes we can sit for marination. ஸோ ஒரு 15 minutes ஆனதுக்கப்புறம் ஒரு கடாயில் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கடலை எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் we can add பன்னீர் ஃபிங்கர்ஸ் 1 by 1. ஸோ இதை வந்து போட்டதுக்கப்புறம் கீழே போய் செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும் பிகாஸ் ஆஃப் த வெயிட். ஸோ கொஞ்சமாக பன்னீர் ஃப்ரை ஆக நமக்கு வந்து மேலே ஃப்ளோட் ஆகும். ஓகே, ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் we have to deep fry it. ஸோ அப்பப்போ திருப்பி விட்டுக்கலாம். ஸோ ஒட்டி இருந்ததுன்னா கூட you can break it. ஸோ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நமக்கு எப்போ தெரியும் அப்படின்னா அதுவே வந்து சர்ஃபேஸில் ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் we can remove from the oil. ஸோ இந்த மாதிரி ஃப்ளோட் ஆகும். ஸோ ஆயிலோட பபிள்ஸும் சப்சிடைஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் நாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதே எண்ணெயில் ஒரு கை கருவேப்பிலை ஸோ போட்ட ஃபியூ செகண்ட்ஸில் ஃப்ரை ஆயிரும். ஸோ இதை வந்து நம்ம ஃபைனல் கார்னிஷிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பன்னீர் ஃபிங்கர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மான்சூன் டைமில் ஒன் ஆஃப் த எக்ஸலண்ட் ஈவினிங் ஸ்நாக், சின்ன பசங்களுக்காக இருக்கட்டும் பெரியவங்களுக்காக இருக்கட்டும், பிகாஸ் பன்னீர் ஹேவ் அ குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பன்னீர் ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீர் ஃபிங்கர்ஸ் என்ஜாய் பண்ணுங்கள். Thanks for watching.